டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கார்டு தான். 3058 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படும். பள்ளி கல்வித்துறையில் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் காலியாக உள்ள 3058 தலைமை ஆசிரியர் பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடக்க கல்வி இயக்குநரகத்தின் கீழ் 31,336 தொடக்க நடுநிலை பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 25.50 லட்சம் மாணவர்கள் பயில்கின்றனர். இவர்களுக்கு பாடம் நடத்த 1.07 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதற்கிடையே இடைநிலை ஆசிரியர் பதவி உயர்வு விகிதங்களில் திருத்தம் செய்து பள்ளிக்கல்வித்துறை கடந்த டிசம்பர் மாதம் அரசாணை வெளியிட்டது. அதன்படி மாநில முன்னுரிமை அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்படும். இடைநிலை ஆசிரியர்கள் இனி நேரடியாக தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியராக மட்டுமே பதவி உயர்வு பெற முடியும். பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற முடியாது என்பன உள்ளிட்ட அம்சங்கள் இதில் இடம்பெற்றன. இதற்கு இடைநிலை ஆசிரியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தமிழக அரசு அறிவிப்பை திரும்ப பெறவில்லை. இந்த நிலையில் அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் காலியாக உள்ள 3058 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து அதிகாரிகள் கூறியதாவது, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் 1983 பணியிடங்களும் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 1075 பணியிடங்களும் காலியாக உள்ளன. இந்த 3058 பணியிடங்களில் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன. இதற்காக பதவி உயர்வு கலந்தாய்வு ஒன்றிய அளவில்தான் நடத்தப்படும். மேலும் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதியான நபர்கள் இல்லாத போது அந்த இடத்திற்கு இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.